500க்கும் மேற்பட்ட ஆண், பெண் பக்தர்கள் ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற பூக்குண்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பூக்குண்டம் இறங்கினார்கள். கோவை கணபதி மாநகர் பகுதியில் அமைந்துள்ள கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயிலில் 24ஆம் ஆண்டு குண்டம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இத்திருவிழாவானது 8ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. 8ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகின்ற 25ஆம் தேதியுடன் முடிவடையுள்ளது. புதன்கிழமை அதிகாலை 1வது பிளாக் ஸ்ரீ மகா சித்திவிநாயகர் கோவிலிலிருந்து பால்குடம், தீர்த்தக்குடம் கோவில் வந்தவுடன் பக்தர்கள் காலை 9:30 மணி அளவில் குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் பாரதி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கர்நாடகா கார்த்தி பொம்மைகள், கொக்கிலி, கட்டை, சிலம்பாட்டம், மயிலாட்டம், கொச்சின், சிவன் ரதம், செண்டை மேளம், தப்பாட்டம், ஜமாப் பேண்ட் வாத்தியம், மாவிளக்கு, முனைப்பாரி, வெண்கல பூவோடு பறவை அலகு குத்தி அம்மன் திருவிழா உலாவுடன் பக்தர்கள் மாபெரும் ஊர்வலமாக கணபதி மாநகரில் உள்ள ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவிலை வந்தடைந்தனர். சரவணம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தனர். திருவீதி உலா வரும்போது கே நகர், ஓம் சக்தி நகர் விரிவு, வ.உ.சி நகர் மற்றும் ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில் அருகில் ஊர்வலம் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம், நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் அந்த பகுதி மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். வியாழக்கிழமை அம்மன் சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி அளவில் மாபெரும் அன்னதானம், வானவேடிக்கை மற்றும் அம்மனுக்கு மறுபூஜையுடன் நிறைவடைய உள்ளது. இத்திருக்கோவிலின் திருவிழா ஏற்பாட்டினை தலைவர் CS மனோகர், பொதுச் செயலாளர் ராம்குமார், பொருளாளர் பொன்னுசாமி, அமைப்பாளர் வாசுதேவன், துணை செயலாளர் நடராஜன், துணை பொருளாளர் கிஷோர், துணை அமைப்பாளர் அனில்குமார், துணை செயலாளர்கள் செல்வராஜ், தங்கவேல் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள் ராஜா, முத்து, அசோக்குமார், வீடியோ ரமேஷ், விஜயகுமார், சசி, அண்ணாதுரை, மோகன்ராஜ், ரஞ்சித், சரண், குணசேகரன், தீபக் மற்றும் பாரதி நகர் திருக்கோவிலில் இருந்து கணபதி மாநகர் ஸ்ரீ பண்ணாரி அம்மன் திருக்கோவில் வரை ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக வந்தனர். அப்படிங்க பாருங்க. ஸ்ரீகாளீஸ்வரர் இங்க எடுங்க. அங்க எடுத்துட்டு இருக்கேன்க்கா.
യുടെയും പുത്രിയായി പാർവതിയായി പുനർജനിച്ചു. ലംബനും നിശുംബനും ദേവിയെ വധിക്കുവാനായി ഒരുങ്ങി. ഇത് മനസ്സിലാക്കി